ஸ்கூல் எல்லாம் விட்டாச்சு. வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்லயே பாப்பாவ வச்சுக்கிட்டு எப்படி டே நான் ஸ்பெண்ட் பண்ணேன், என்னெல்லாம் நான் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் முடிச்சு கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன்ஸ் நான் ரெடி பண்ணேன். ஸோ பாப்பா வீட்டில் இருக்கிறதுனால அவளுக்கு சாப்பிட்ற மாதிரி 2-3 ஃபுட் ஐட்டம்ஸ் தான். அதில் நான் அவளை எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கிறது தான். நான் திங்க் பண்ணேன், ஓகே அவளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் மேக்கிங். அதுக்கு வந்து இந்த ட்ரை ஈஸ்ட் வந்து நல்ல ஆக்டிவேட்டாக நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு சைடில் தான் பாப்பா ஜாயின் பண்ணேன். அம்மா நான் பண்ணுறேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் நான் அப்படி பண்ணக்கூடாது, அவகிட்ட கொடுப்போம், அவளால் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யிட்டு முடியாத டைமில் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து கேமராமேன் ஆகிட்டேன். அவள் தான் நான் சொல்ல எல்லாமே பண்ணாள். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே அந்த ஆக்டிவேட் பண்ணது நான், கடைசியில் அந்த ப்ரெட்டை நீட் பண்ணுறது நான் பண்ணேன். காவாசி அவள் பண்ணாள். ஸோ எல்லாமே அவள் பண்ணாள். அவளுக்கு இந்த கையில் ஒட்டுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. அப்போவே டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணுவாள். நம்ம என்ன நினச்சான்னு தெரியல, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே மாவுலேருந்து எல்லாமே அவள் பசஞ்சு கொடுத்தா. சரி ஓகேங்கிறது அவளுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆச்சு, ஏதோ கற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சு, எனக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு, இன்க்ளூட் பண்ண ஆச்சுன்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். அப்படிதான் அந்த பெட் நீடிங்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரி கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே பண்ணிட்டா, ப்ரெட்டுக்கு நீட்டிங் எல்லாமே பண்ணிட்டா. அதுக்கப்புறமா அவளால் ஃபுல்லாக அது நல்லா பிசைஞ்சு எடுக்க முடியல. நல்லா பிசைஞ்சு எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா கையில் கொடுத்து ஃபுல்லாக நீட் பண்ணி எடுத்தா. நான் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக அது ஆகி வர வரைக்கும் ரெஸ்டிங் டைம் அது கொடுத்தாச்சு. இதுக்கு சைட்லேயே வீட்டில் வந்து பீனட் பட்டர் இல்லை, ப்ரெட்டுக்கும் பீனட் பட்டர் இருந்தால் ஹெல்த்தி, ஈஸியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பீனட் இருந்தது. ஸோ பீனட் பட்டர் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைமில் அவளுக்கு கொஞ்சம் பிரேக், நல்லா கைக்கெல்லாம் நல்லா வேலை செஞ்சாலும் கைக்கு நல்லா வந்துருச்சு. ஸோ அவளுக்கு இந்த பிரேக் டைம் ஆயிடுச்சு. அவள் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வரக்குள்ள நான் பீனட் பட்டர் ரெடி பண்ணிட்டேன். அப்போ வந்துட்டா கரெக்டாக. நான் இப்போ வந்து கேமராமேன் ஆகிறேன், நீங்கள் போடுங்க அப்படின்னு. ஸோ அந்த கிட்னிஸ் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். அதனால அது அவள் எடுத்தது. அதுக்கப்புறமா பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி ஷார்ட் இருந்தது, ட்ராகன் ஃப்ரூட் அல்வா. நம்ம குக் வித் கோமாளியில் மஞ்சுளன் சார் பண்ணியிருந்த அந்த ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி ஆயிரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது ட்ராகன் ஃப்ரூட் வாங்குவோம். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓப்பன் பண்ணும்போது 2 பேருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட், பிங்கா ஒயிட்டா அப்படிங்கிற ஒரு ஃபிங்கர் கிராஸில் தான் ஓப்பன் பண்ணோம். எனக்கு மைண்டில் ஓகே தெரிஞ்சது, மேக்ஸிமம் 90% ஒயிட்டாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் பிங்க் கலர் கிடைக்கும். ஆனால் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் பிங்க் கலராக பார்த்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. அது யாருக்காவது அப்படி எனக்கு தெரியல. ஓப்பன் பண்ணும்போது நம்ம டைமிங் லக்க பொறுத்து தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பண்ணுறவங்க எப்படி கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு ஒயிட் கிடச்சி அதை வச்சே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கு பாப்பா கூடயே இருந்தாப்ப நான் சொல்லி, இந்த ரெசிபி ஷூட் பாப்பா, நான் அதை ஃபுல்லாக அம்மா ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஊற்றுறது எல்லாமே. கொஞ்சம் ஏதாவது ஸ்டெப் நீ ஸ்கிப் பண்ணிவிட்டு சரியா வரலைன்னா திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண முடியாது, இது முடிச்சதுக்கப்புறம் நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லி நீ கூடவே வெயிட் பண்ணியிருந்தான். ஸோ எல்லாத்தையும் சிம்பிளான ரெசிபி தான். ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட்டை மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு, நல்லா ஜூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பேனில் ஆட் பண்ணி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளோர் ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா திக்காயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா ஹல்வா பதத்துக்கு வந்துடும். ஃபைனலாக கேஷ்யூ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா ட்ராகன் ஃப்ரூட் ஹல்வா ரெடி. அவ்வளோதான். அதுக்கப்புறமா ப்ரெட்டும் சைட்லேயே நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன், ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ப்ரெட்டையும் பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா ஓகே வேலை முடிஞ்சு அப்படின்னு நினச்சிதான் சரி ஓகே அதையும் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சனில் இப்போல்லாம் நிற்கவே முடியல. இது நான் ஷூட் பண்ணதை வந்து ஏப்ரல் லாஸ்ட்டில் நான் ஷூட் பண்ணேன், வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே. ஸோ சுத்தமாக முடியல, ஃபேன் ஓடிட்டே தான் இருக்குது இத்தனைக்கும் பேக்கில், அப்பயும் வேர்த்துட்டே தான் இருந்தது. அதுலேயும் பாவம் என் கூடயே இருந்தா. நடுவில் ரொம்ப முடியல. ஸோ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், ரொம்ப முடியல அப்படின்னா சரி இப்போ குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லி லஞ்ச் டைமில் நடுவில் நாங்களும் கொஞ்சம் பிரேக்கெல்லாம் எடுத்து கடைசியில் ஃபினிஷிங் ப்ரெட் பேக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா தான் வந்துச்சு. ஓகே செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் சுத்தமாக நல்லா வரல, செகண்ட் டைம் பண்ணுறேன், நல்லா தான் வந்துச்சு. ஆனால் என்ன, ப்ரெட்டு நம்ம வெளியே வாங்குற ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இது நான் ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே நம்ம ஏன் பேக்கிங் கிளாஸ் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தாட் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் பேக்கிங் கிளாஸ் போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறது அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன், ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.